வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு முதல் பருவம் ஆங்கில பாடம் பக்கம் 59 கொடுக்கப்பட்டுள்ள சிங்குலர் ப்ளூரல் இந்த பாடப்பகுதியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிங்குலர் என்றால் என்ன என்பதை குழந்தைகளுக்கு முதல்ல விளக்கமாக சொல்லுங்கள். A naming word which is used for one person or thing is called singular. ஒரு பொருளையோ அல்லது ஒரு நபரையோ குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு பேர் தான் சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு முதல்ல விளக்குங்க. அடுத்தது ப்ளூரல் அப்படின்னாக்கா a naming word which is denotes more than one person or thing is called plural. ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளையோ அல்லது நபர்களையோ குறிப்பது ப்ளூரல் அப்படிங்கிறத விளக்கி சொல்லுங்கள். சிங்குலரை ப்ளூரலாக மாற்றுவதற்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை பயன்படுத்தி எப்படி சிங்குலரை ஈஸியாக ப்ளூரலாக மாற்றுவது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு பேட் கொடுத்துருக்காங்க. சிங்குலரில் பேட் அப்படின்னு தான் அங்கே போட்டிருக்காங்க. மோர் தென் ஒன்றுக்கு மேற்பட்டவைகள் 3 பேட் அங்கே இருக்குது. அதுக்கு பேட்ஸ் அப்படின்ட்டு எஸ் மட்டும் கடைசியாக சேர்த்துருக்காங்க. இது ஒரு ரூல்ஸ். அதே போல் அடுத்து கீழே பாருங்கள், சம் டிப்ஸ் டு சேஞ்ச் சிங்குலர் டு ப்ளூரல். சிம்பிளி ஆட் எஸ். கீழே பாருங்கள், கப்பு அப்படின்ட்டு இருக்குது. இது பக்கத்தில் 2 கப் இருக்குது. கப்ஸ் அப்படின்ட்டு எஸ்ஸை மட்டும் கடைசியாக ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பால், இதை ப்ளூரலாக மாற்றும் போது கடைசியாக எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, பால்ஸ் அப்படின்ட்டு. அடுத்து கீழே பாருங்கள், ஆட் இஎஸ் ஃபார் த நேமிங் வேர்ட்ஸ் எண்டிங் வித் சிஹெச், எஸ்ஹெச், எஸ், டபிள்எஸ் அண்ட் எக்ஸ். இதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது. நேமிங் வேர்ட் முடியும் போது சிஹெச் அல்லது எஸ்ஹெச், எஸ், டபிள்எஸ் அல்லது எக்ஸ் அப்படின்ட்டு முடிந்தால் அதை ப்ளூரலாக மாற்றும் போது இஎஸ் அப்படிங்கிற அந்த 2 எழுத்துக்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூல் நம்பர் 2 நல்லா நீங்கள் குழந்தைகளுக்கு விளக்கி சொல்லுங்கள். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டார்ச் அப்படின்ட்டு இருக்குது. இந்த வேர்டில் கடைசி 2 எழுத்துக்கள் பாருங்கள், சிஹெச் அப்படின்ட்டு முடியுது. சிஹெச் அப்படின்ட்டு முடிந்தால் அது கூட இஎஸ் அப்படிங்கிறத சேர்க்கணும். மேலே இருக்குது பாருங்கள். அதே போல் சேர்த்து அவங்க டார்ச்சஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. ப்ரஷ் எஸ்ஹெச் அப்படின்ட்டு முடியுது. இதுக்கும் இஎஸ் அப்படின்ட்டு சேர்க்கணும். பஸ் எஸ்ஸில் முடியுது. அதுக்கும் இஎஸ் சேர்த்து பஸ்ஸஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. கிளாஸ் டபிள்எஸ் அப்படின்ட்டு முடியுது. இதுக்கும் இஎஸ் அப்படின்ட்டு சேர்த்துருக்காங்க. அடுத்து கீழே பாருங்கள், பாக்ஸ், இது எக்ஸில் முடிஞ்சிருக்குது. அதனால் இஎஸ் அப்படின்ட்டு சேர்த்து பாக்ஸஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. சிங்குலரை ப்ளூரலாக மாற்றும் போது மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ரூல்ஸை ஞாபகத்தில் வச்சுக்க சொல்லுங்கள். அதே போல் இந்த ரூல்ஸை நீங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுங்க. இதுதான் முக்கியமான ரூல்ஸு. இதை அவங்க சரியாக செஞ்சுட்டாங்க அப்படின்னா நிறைய தவறுகள் அவங்க செய்வதை தவிர்க்கப்பட வாய்ப்பு இருக்குது. சிம்பிளி ஆட் எஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் ஏ, இ, ஐ, ஓ, யூ கம்ஸ் பிஃபோர் ஒய். அதாவது சிங்குலரில் வரக்கூடிய நவுன் ஒய்யில் முடிந்திருந்தால் அந்த ஒய்க்கு முன்னாடி வவல்ஸ் ஏ, இ, ஐ, ஓ, யூ இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து அந்த ஒய்க்கு முன்னாடி வந்திருந்தால் அந்த சிங்குலர் நவுனை அப்படியே எடுத்து போட்டு பக்கத்தில் எஸ் மட்டும் சேர்த்தால் போதும். இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் கீ அப்படின்ட்டு இருக்குது. ஒய்யில் முடிஞ்சிருக்குது. அந்த ஒய்க்கு முன்னாடி அந்த வவல் லெட்டர் வந்திருக்கு பாருங்கள், இ அப்படிங்கிற எழுத்து. அதனால் ப்ளூரலாக மாற்றும் போது கேஇஒய் எஸ் அப்படிங்கிறத மட்டும் ஆட் பண்ணுறாங்க. அதே போல் அடுத்தது இங்கே பக்கத்தில் பாருங்கள், டாய், இதுவும் ஒய்யில் தான் முடிஞ்சிருக்குது. முன்னாடி வவல் லெட்டர் வந்திருக்குது ஓ அப்படிங்கிறது. அதனால் டிஓஒய் அதுக்கு பக்கத்தில் எஸ்ஸை மட்டும் ஆட் பண்ணுறாங்க. இந்த ரூல்ஸை குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுங்க, பயிற்சி கொடுங்க. அடுத்து கீழே இருக்கிற இந்த ரூல்ஸும் முக்கியமானது. இதையும் குழந்தைகளுக்கு நல்லா தெளிவாக விளக்கி சொல்லுங்கள். சேஞ்ச் த ஒய் இன்டு ஐஇஎஸ் இஃப் எனி ஒன் ஆஃப் ஏஇ, ஐஓயு டஸ் நாட் கம் பிஃபோர் ஒய். அதாவது ஒய்யில் முடியக்கூடிய அந்த நவுன் அந்த ஒய்க்கு முன்னால் ஏஇ, ஐஓயு வவல்ஸ் எதுவுமே வரலை அப்படின்னா அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் அப்படிங்கிற இந்த 3 எழுத்துக்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் லேடி இந்த வார்த்தையில் ஒய் அப்படின்ட்டு முடிஞ்சிருக்குது. ஒய்க்கு முன்னாடி வவ்வல் லெட்டர் எதுவுமே இல்லை, டி அப்படிங்கிற கான்சோனன்ட் தான் வந்திருக்குது. அதனால் ஒய்யை எடுத்துகிட்டு LADIES அப்படின்ட்டு அந்த IES அப்படிங்கிற 3 எழுத்துக்களை ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க. இதே போல் இங்கே பாருங்கள், பேபி ஒய்யில் முடிஞ்சிருக்குது. ஒய்க்கு முன்னாடி பி அப்படிங்கிற கான்சோனன்ட் வந்திருக்குது. அதனால் ஒய்யை எடுத்துகிட்டு IES சேர்த்துருக்காங்க, பேபிஸ். இந்த ரூல்ஸ் தான் சிங்குலரை ப்ளூரல் மாற்றுறதுக்கு முக்கியமான ரூல்ஸ். இதை தெளிவாக விளக்கி சொல்லுங்கள்.